சாதாரணமா நம்ம ஒரு நிலம் வாங்கினா அதோட எல்லையை எப்படி பிரிப்போம்? ஒரு வேலி போடுவோம், இல்லைன்னா கல்லை நட்டு வைப்போம். ஆனா ஒரு நாட்டோட அதிகாரத்தை, குறிப்பா சட்டம் ஏற்ற அதிகாரத்தை அப்படி ஈஸியா ஒரு கோடு கிழிச்சு பிரிச்சிட முடியுமா? இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல டெல்லியில இருக்கிற மத்திய அரசுக்கும் நம்ம மாநில அரசுக்கும் இடையிலான சட்டமன்ற உறவுகளை பத்தி தான் டீப்பா பார்க்க போறோம். போட்டித் தேர்வுகளுக்கு, குறிப்பா டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சிக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசியலமைப்போட பகுதி 11, அதாவது ஆர்டிகல்ஸ் 245 255 வரைக்கும் இருக்கிற இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. இந்தியா ஒரு சாதாரண ஒற்றையாட்சி நாடு கிடையாது இல்லையா? நம்ம ஒரு பெரிய கூட்டாட்சி அமைப்பில் இருக்கோம். அதனால எந்த விஷயத்துல யார் சட்டம் இயற்றலாம் அப்படிங்கிற அதிகார மோதல் வராம இருக்க இந்த 11 விதிகளும் தான் ஒரு தெளிவான வழிகாட்டியா இருக்கு. ஆமா ஆமா அந்த 11 தீவிலையும் அப்படியே வரிசையா மனப்பாடம் பண்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த அலசலோட ஆரம்பத்திலே ஒரு சூப்பரான ஷார்ட்கட், அதாவது ஒரு மெமரி ட்ரிக் நான் சொல்றேன். இஎல் ஜாண்ட், கிறிஸ்டியானோ ரொனால்டோ, நெவர் ஐஸ் இன் கிரைம். நம்ம எலிகண்ட் கிறிஸ்டியானோ ரொனால்டோ நெவர் இஸ் இன் கிரைம். சரியா? சூப்பரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ கிரைம்லயே ஈடுபடல, எந்த ஒரு குற்றத்திலையும் ஈடுபடல அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அந்த எலிகண்ட்ங்கிற மீனிங் உங்களுக்கு தெரியும். சூப்பர், மார்வலஸ் இந்த மாதிரி மீனிங் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ அந்த எலிகண்ட்ல இஎல்ஜி, சரி, அதை வாசிக்கும் போது எலிகண்ட்னு வாசிக்காதீங்க, எலிகண்ட்னு வாசிக்கோங்க. ஷார்ட்கட்டுக்கு யூஸ் ஆகும். சரியா? மற்றபடி நம்ம மார்க் பண்ண வேர்ட்ஸ் மட்டும் அந்த நிமோனிக்ஸா எடுத்துக்க வேண்டியதான். சரியா? இஸ்ல ஐயும் எஸ் ரெண்டுமே வரும். இன்னுல ஐ மட்டும் தான் வரும். சரியா? நெவர் இஸ் இன் கிரைம், அந்த இன்னுல ஐ மட்டும் தான் வரும். இந்த நம்ம இமேஜ்ல ஐஎஸ்ஐ இன் அப்படின்னு மாதிரி இருக்கும். அது சின்ன தப்பு. அது அந்த ஐக்கு மார்க் பண்றதுக்கு பதிலா பக்கத்துல இருக்கிறதுக்கு மார்க் ஆயிட்டு. சரியா? இப்படி சொல்றேன். இஎல் ஜாண்ட், கிறிஸ்டியானோ ரொனால்டோ, நெவர் ஐஸ் இன் கிரைம். இந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், இந்த ஒட்டுமொத்த டாபிக்கும் உங்க விரல் நுனியில வந்துடும். வாவ்! அந்த ஷார்ட்கட் கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அத பத்தி நம்ம விரிவாக பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அதிகாரத்தை பிரிக்கிறதுக்கு அடிப்படையான அந்த முதல் 2 விதிகளை பத்தி பார்க்கலாம். அதாவது இஎல் ஜாண்ட் அப்படிங்கிற வார்த்தையில வர்ற இ மற்றும் எல். சரி, இ ஃபார் எக்ஸ்டென்ட், அதாவது ஆர்டிகல் 245, எல்லைகளை பிரிக்கிறது. நாடாளுமன்றம் இயற்றும் சட்டம் இந்தியா முழுவதற்கும் பொருந்தும். அதே சமயம் மாநில சட்டமன்றம் இயற்றும் சட்டம் அந்த மாநில எல்லைக்குள் மட்டுமே பொருந்தும். இது ரொம்ப நேரடியான ஒரு விளக்கம்தான். ஆமா. ஆனா வெறும் நிலப்பரப்பு மட்டும் வச்சு அதிகாரத்தை பிரிச்சிட முடியாது. எந்தெந்த துறைகள் யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு பிரிக்கணும் இல்லையா? அதுதான் எல் ஃபார் லிஸ்ட்ஸ். ஆர்டிகல் 246 நம்ம அரசியலமைப்பு சிற்பிகள் நிர்வாகத்தை 3 பெரிய பட்டியலா பிரிச்சாங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அப்புறம் 2 பேருக்கும் பொதுவான பொது பட்டியல். ஆமா, நாடாளுமன்றம் பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை மாதிரி விஷயங்களை கவனிச்சுக்கும். மாநில அரசு விவசாயம், சுகாதாரம் மாதிரி உள்ளூர் சார்ந்த விஷயங்களை கவனிக்கும். இது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா எனக்கு இப்போ ஒரு டவுட். சொல்லுங்க. இஎல் கேண்ட்ல இருக்கிற ஜி, அதாவது ஆர்டிகல் 246A, சரக்கு மற்றும் சேவை வரி, அதான் நம்ம ஜிஎஸ்டி. இதுக்கு மட்டும் ஏன் ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுத்து தனியா ஒரு ஆர்டிகல் வச்சிருக்காங்க? அது சாதாரண பட்டியலே சேர்த்திருக்கலாமே. அது ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ நீங்க பழைய வரி முறையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, மத்திய அரசு ஒரு வரியை விதிக்கும், மாநில அரசு வேற ஒரு வரியை விதிக்கும். எல்லாமே தனித்தனியா அந்த 3 பட்டியலுக்குள்ள அடங்கிடும். ஆனா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு பொருள் விற்கப்படும் போது மத்திய அரசும் மாநில அரசும் ஒரே நேரத்துல இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு வரி அமைப்பு. ஓ, அதனால அந்த பழைய பட்டியல்களுக்குள்ள இதை அடைக்க முடியலன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. 2 அரசுகளும் ஒரே நேரத்துல சைமல்டேனியஸா செயல்பட வேண்டிய கட்டாயம் வந்ததுனால பழைய கூடைகளை உடைச்சு 246A அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான அதிகாரத்தை அரசியலமைப்புல சேர்க்க வேண்டியதா போச்சு. இது காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சட்டம் தன்னை எப்படி மாத்திக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இப்போ நம்ம அடுத்த பொழுதுக்கு போலாம். கிறிஸ்டியானோ ரொனால்டோ, அதாவது சி மற்றும் ஆர். இதுல ஆர்டிகிள் 247 இருக்கிற சி ஃபார் கோர்ட்ஸ் அப்படிங்கறது குறிக்குது. நாடாளுமன்றம் இயற்றும் சட்டங்களை கண்காணிக்க தேவைப்பட்டா அவங்களே புதிய சிறப்பு நீதிமன்றங்களை உருவாக்கும் அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. கரெக்டா? ஆமா, சரியா சொன்னீங்க. ஆனா இதை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அதிகாரம் இருக்கு. அதுதான் ஆர் ஃபார் ரெசிடியூரி,
அதாவது ஆர்டிக்கல் 248 எஞ்சிய அதிகாரங்கள். இப்போ 1950ல நம்ம அரசியலமைப்பு எழுதும்போது கம்ப்யூட்டர், இன்டர்நெட், சைபர் கிரைம் மாதிரியான விஷயங்கள்லாம் உலகத்திலே கிடையாது. அதுதான் எனக்கும் தோணுச்சு. இப்போ நாளைக்கே திடீர்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லனா மெட்டாவர்ஸ் பத்தி ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க. அது இந்த 3 பட்டியல்லையுமே இருக்காது. அப்போ அதுல யாரு சட்டம் கொண்டு வருது? அந்த குழப்பமே வரக்கூடாதுன்னு தான் ஆர்டிக்கல் 248 வச்சிருக்காங்க. எந்த ஒரு பட்டியல்லையும் வராத புதிதா முளைக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல சட்டம் இயற்றும் முழு அதிகாரமும் நாடாளுமன்றத்துக்கு, அதாவது மத்திய அரசுக்கு மட்டுமே உரியது. அதுதான் அந்த எஞ்சிய அதிகாரங்கள். ஒரு நிமிஷம். அமெரிக்காவுல இந்த எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலங்கள் கிட்ட இருக்குன்னு படிச்சிருக்கேன். நம்ம ஊர்ல மட்டும் ஏன் அதை சென்ட்ரலைஸ் பண்ணி மத்திய அரசுக்கு கொடுத்திருக்காங்க? இதுக்கு பின்னால ஒரு பெரிய வரலாற்று காரணம் இருக்கு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ நாடு பல மாகாணங்களாவும் சமஸ்தானங்களாவும் பிரிஞ்சு கிடந்தது இல்லையா? அதை எல்லாம் ஒன்னு சேர்த்து தான் நம்ம நாட்டை உருவாக்குனாங்க. அதனால நாடு எந்த காரணத்து கொண்டும் மறுபடியும் செதறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பாதுகாப்பு உணர்வு அவங்களுக்கு இருந்தது. ஒரு பலமான மத்திய அரசு இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இப்படி செஞ்சாங்க. ஓஹோ, இப்ப புரியுது. சரி, எஞ்சிய அதிகாரங்கள் மத்திய அரசுக்கு போறது நியாயம்தான். ஆனா மாநில அரசுக்குன்னு ஒதுக்கப்பட்ட தனிப்பட்ட பட்டியல்ல, அதாவது ஸ்டேட் லிஸ்ட்ல மத்திய அரசு வந்து தலையிடவே முடியாதா? நெவர் அப்படிங்கிற நம்மளோட அடுத்த ஷார்ட்கட் வார்த்தை இதை தான் குறிக்குதா? அந்த நெவர் அப்படிங்கிற வார்த்தையில இருக்கிற என் மற்றும் இ ஆர்டிகிள் 249 மற்றும் 250 குறிக்குது. சாதாரணமா மத்திய அரசு வந்து மாநில பட்டியல்ல தலையிட முடியாதுதான். ஆனா கூட்டாட்சி தத்துவம் அப்படிங்கிறது இரும்பு மாதிரி வளையாத சட்டம் கிடையாது. தேச நலன் கருதி சில சிறப்பு சூழ்நிலைகள்ல நுழையலாம். ஆர்டிகிள் 249 அதான் சொல்லுது. என் ஃபார் நேஷனல் இன்ட்ரெஸ்ட், அதாவது தேசிய நலன். வெயிட், மாநிலங்களோட அதிகாரத்தை மத்திய அரசு எடுத்துக்கிறது எப்படி கூட்டாட்சி தத்துவமாகும்? தேசிய நலன் அப்படிங்கிற பேரை சொல்லிட்டு மத்திய அரசு என்ன வேணாலும் பண்ணிட முடியுமா? பாக்கறதுக்கு அப்படி தோணலாம். ஆனா இதுல ஒரு சின்ன செக் வச்சிருக்காங்க. மத்திய அரசு தானாகவே இந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. மாநிலங்களோட பிரதிநிதிகள் இருக்கிற ராஜ்யசபாவுல 3/2 பங்கு பெரும்பான்மையோட ஒரு தீர்மானம் பாஸ் பண்ணா மட்டும்தான் இது சாத்தியம். ஓ, அதாவது மாநிலங்களே ஒன்னு சேர்ந்து, ஆமா இது தேச நலனுக்கு முக்கியம், நீங்க சட்டம் போடுங்க அப்படின்னு பெர்மிஷன் கொடுக்கணும். எக்ஸாக்ட்லி. அது ஒரு அதிகார பறிப்பு கிடையாது. அது ஒரு ஜனநாயக பூர்வமான அதிகார பகிர்வு. அப்புறம் இ ஃபார் எமர்ஜென்சி, அதாவது ஆர்டிகிள் 250. நம்ம நாட்டுல ஒரு தேசிய அவசர நிலை அமல்ல இருக்கும்போது 28 மாநிலங்களும் தனித்தனியா முடிவெடுக்கிறது ஆபத்து இல்லையா? அதனால அந்த சமயத்துல மாநில பட்டியல்ல சட்டம் இயற்றும் முழு அதிகாரமும் நாடாளுமன்றத்துக்கு போயிடும். ஆமா, எமர்ஜென்சி நேரத்துல ஒட்டுமொத்த நாடும் ஒரு ஒற்றையாட்சி மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ IS-IN அப்படிங்கிற நம்ம ஷார்ட்கட்ல இருக்கிற வார்த்தைகளுக்கு வருவோம். IS மற்றும் I இது ஆர்டிகிள் 281, 282, 283 குறிக்குது. முதல்ல I ஃபார் இன்கன்சிஸ்டன்சி ஜெனரல், இது முரண்பாடுகள் பத்தி பேசுது. கரெக்ட். இப்போ தேசிய நலன் அல்லது அவசர நிலை காரணமா மாநில பட்டியல்ல மத்திய அரசு ஒரு சட்டத்தை போட்டுடுச்சு. ஆனா ஏற்கனவே அந்த மாநிலத்துல ஒரு சட்டம் செயல்பாட்டுல இருக்கு. இப்போ இந்த 2 சட்டத்துக்கு நடுவுல முரண்பாடு, அதாவது கிளாஷ் வந்தா என்ன ஆகும்? கண்டிப்பா மத்திய அரசோட சட்டம் தானே செல்லுபடியாகும். ஆமா, ஆர்டிகிள் 251 படி அப்படி ஒரு முரண்பாடு வந்தா மத்திய சட்டம் தான் மேலோங்க நிக்கும். ஆனா இது சிறப்பு சூழ்நிலைகள்ல மட்டும். இதுவே ஆர்டிகிள் 252 பாத்தீங்கன்னா எஸ் ஃபார் ஸ்டேட்ஸ் ரிக்வெஸ்ட். 2 அல்லது 3 மாநிலங்கள் தங்களுக்குள்ள ஒரு பொதுவான சட்டம் வேணும்னு நினைச்சா அவங்களே முன்வந்து நாடாளுமன்றத்துக்கு சட்டம் இயற்ற சொல்லி கோரிக்கை வைக்கலாம். அது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயம். சரி, அடுத்த ஐ என்ன? ஐ ஃபார் இன்டர்நேஷனல், ஆர்டிகிள் 253. இது ரொம்ப முக்கியமான ஒன்னு நினைக்கிறேன். இப்போ பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம் மாதிரி சர்வதேச ஒப்பந்தங்கள்ல இந்தியா கையெழுத்து போடுது. அதுல விவசாயம் மாதிரி ஒரு மாநில பட்டியல் விஷயம் சம்பந்தப்பட்டிருந்தா மாநிலங்கள் அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. ஒரு நாடு உலக அரங்குல கொடுத்த வாக்குறுதிய காப்பாத்தி ஆகணும். அங்க போய் எங்க மாநிலங்க ஒத்துக்கல அப்படின்னு சாக்கு சொல்ல முடியாது. அதனாலதான் ஆர்டிகிள் 253 படி சர்வதேச ஒப்பந்தங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்க மாநில பட்டியல் இருக்கிற விஷயத்துல கூட சட்டம் இயற்ற நாடாளுமன்றத்துக்கு முழு அதிகாரம் இருக்கு. வாவ், சர்வதேச விவகாரங்கள்னு வரும்போது மாநில எல்லைகள் காணாம போயிடுது. சரி, நம்ம விவாதத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கிரைம் அப்படிங்கிற வார்த்தை சி மற்றும் ஆர், ஆர்டிகிள் 254 மற்றும் 255. இதுல சி ஃபார் கான்கரண்ட் கிளாஷ்,
இதுவும் முரண்பாடு பத்தி தான் பேசுது. ஆமா, ஆர்டிகல் 251 முரண்பாடு தான், 254 முரண்பாடு தான். ஆனா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. 201 வந்து அவசர நிலை மாதிரி ஸ்பெஷல் டைம்ல வர்றது. ஆனா 254 அப்படிங்கிறது பொது பட்டியல்ல, அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்ல சாதாரணமா நடக்கிற முரண்பாடு. அதாவது கல்வி இல்லனா தொழிற்சாலை விதிகள்ல மத்திய அரசும் ஒரு சட்டம் போடுது, மாநில அரசும் ஒரு சட்டம் போடுது. ரெண்டுக்கும் சண்டை வந்தா அங்கும் மத்திய சட்டம் தான் மேலோங்குமா? சரியா சொன்னீங்க. ஒரு கம்பெனில ஹெட் ஆஃபீஸ் போடுற ரூல்ஸுக்கும் பிரான்ச் மேனேஜர் போடுற ரூல்ஸுக்கும் முரண்பாடு வந்தா ஹெட் ஆஃபீஸ் ரூல்ஸ் தான் ஃபைனல் ஆகுற மாதிரி. ஆனா இதுல ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்கு. பொதுப்பட்டியல்ல மாநில அரசு ஒரு சட்டம் இயற்றி முன்னாடியே குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டா அந்த மாநிலத்துல மட்டும் அந்த மாநில சட்டமே செல்லுபடியாகும். சூப்பர். கடைசியா ஆர் ஃபார் ரெக்கமெண்டேஷன், ஆர்டிகிள் 255. இவ்வளவு பெரிய சட்டங்கள் இயற்றும் போது சில நேரங்கள்ல குடியரசுத் தலைவரோ இல்ல ஆளுநரோ முன் அனுமதி வாங்கணும்னு இருக்கும். ஒருவேளை அவசரத்துல அந்த முன் அனுமதி வாங்காம சட்டம் போட்டுட்டா அந்த சட்டம் ஃபுல்லா கேன்சல் ஆயிடுமா? ஆகாது. ஏன்னா ஆர்டிகிள் 255 வந்து இந்த முன் அனுமதி, பரிந்துரை இதெல்லாம் வெறும் நடைமுறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் சொல்லுது. முன்னாடி பெர்மிஷன் வாங்கலனாலும் சட்டம் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் குடியரசுத் தலைவர் ஃபைனலா ஓகே சொல்லிட்டா அந்த சட்டம் ஸ்ட்ராங்கா நிக்கும். தபால் அனுப்புறதுல ஆகிற லேட் மாதிரி சின்ன சின்ன நடைமுறை தவறுகளுக்காக ஒரு சட்டத்தையே நீதிமன்றங்கள் ரத்து பண்ணிட முடியாது. உண்மையிலே நம்ம அரசியலமைப்பு சிற்பிகள் ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு தீர்க்க தரிசனமா யோசிச்சு எழுதியிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. எல்லைகளை பிரிக்கிறதுல ஆரம்பிச்சு எமர்ஜென்சி வந்தா என்ன பண்றது, இன்டர்நேஷனல் ஒப்பந்தங்களை எப்படி மதிக்கிறதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான வழிமுறை இருக்கு. அதுதான் நம்ம அரசியலமைப்போட பியூட்டி. ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டாட்சி முறையா இருந்தாலும் தேவைப்படும்போது அது ஒற்றையாட்சியா மாறக்கூடிய ஒரு எலாஸ்டிக் மாதிரி ஒரு நெகிழ்வுத்தன்மை அதுல இருக்கு. ஆமா, இப்ப நம்ம அலசலோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். குவிக் ரிவிஷன் சம்மரி. இந்த டாபிக்கை ஃபுல்லா ஒரு தடவை மின்னல் வேகத்துல ரிவைஸ் பண்ணிடலாம். நீங்க போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்களா இருந்தா இந்த அடுத்த ஒரு நிமிஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. நம்ம பார்த்த அந்த மெமரி ட்ரிக்க மறுபடியும் சொல்றோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. E.L. Gant, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, நெவர் இஸ் இன் CR கிரைம். சூப்பர். நான் ஆர்டிகல் நம்பர் சொல்றேன், நீங்க ஒன்லைனர்ல அதோட மீனிங் சொல்லுங்க. E.L. Gantல ஆர்டிகல் 245E. எக்ஸ்டென்ட், அதாவது மத்திய மாநில சட்டங்களோட எல்லைகள். ஆர்டிகல் 246L. லிஸ்ட்ஸ், மத்திய மாநில மற்றும் பொதுப்பட்டியல் பத்தின அதிகாரம். ஆர்டிகல் 246A. G. GST, சரக்கு மற்றும் சேவை வரிக்கான சிறப்பு அதிகாரம். அடுத்து கிறிஸ்டியானோ ரொனால்டோல ஆர்டிகல் 247C. கோர்ட்ஸ், நாடாளுமன்றம், கூடுதல் நீதிமன்றங்களை அமைக்கும் அதிகாரம். ஆர்டிகல் 248R. ரெசிடுவரி, எஞ்சிய அதிகாரங்கள் முழுக்க நாடாளுமன்றத்துக்கே. அடுத்து நெவர்ல ஆர்டிகல் 249N. நேஷனல் இன்ட்ரெஸ்ட், தேசிய நலன் கருதி மாநில பட்டியல்ல நாடாளுமன்றம் சட்டம் இயற்றலாம். ஆர்டிகல் 250E. எமர்ஜென்சி, அவசர நிலை நேரத்துல மாநில பட்டியல்ல சட்டம் இயற்றும் அதிகாரம். அடுத்து IS இன்ல ஆர்டிகல் 251I. இன்கன்சிஸ்டன்சி ஜெனரல், சிறப்பு சூழ்நிலையில வந்த மத்திய சட்டத்துக்கும் மாநில சட்டத்துக்கும் முரண்பாடு வந்தா மத்திய சட்டமே ஜெயிக்கும். ஆர்டிகல் 252S. ஸ்டேட்ஸ் ரிக்வெஸ்ட், மாநிலங்களே கோரிக்கை வச்சு நாடாளுமன்றத்தை சட்டம் இயற்ற சொல்றது. ஆர்டிகல் 253I. இன்டர்நேஷனல், சர்வதேச ஒப்பந்தங்களை நிறைவேற்ற மாநில பட்டியல்ல சட்டம் கொண்டு வர அதிகாரம். கடைசியா CRல ஆர்டிகல் 254C. கன்கரன் கிளாஷ், பொதுப்பட்டியல்ல முரண்பாடு வந்தா மத்திய சட்டமே மேலோங்கும். அண்ட் ஃபைனலி ஆர்டிகல் 255. ஆர். ரெக்கமெண்டேஷன், முன் அனுமதி வாங்காததெல்லாம் வெறும் சின்ன நடைமுறை குறைபாடு மட்டும்தான். வாவ், பெர்ஃபெக்ட். இந்த 12 விதிகளும் சும்மா மனப்பாடம் பண்ற நம்பர்ஸ் கிடையாது. நம்ம நாடே எப்படி இயங்குது அப்படிங்கறதோட மூளை நரம்புகள்னு சொல்லலாம். ஆனா நம்ம இந்த செக்ஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வியை, ஒரு சிந்தனையை விட்டுட்டு போக விரும்புறேன். அது என்ன கேள்வி? இப்போ ஆர்டிகல் 148ல இருக்கிற எஞ்சிய அதிகாரங்கள் மூலமா புது புது தொழில்நுட்பங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மத்திய அரசு கிட்ட போகுது. அதே மாதிரி ஆர்டிகல் 253 மூலமா சர்வதேச ஒப்பந்தங்கள்னு சொல்லி பல அதிகாரங்கள் நேரடியாக மத்திய அரசு கிட்ட குவியுது. இப்போ குளோபலைசேஷன், AI மாதிரி தொழில்நுட்பங்கள் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வர இந்த காலத்துல மாநில பட்டியல் அப்படிங்கிற ஒன்னோட முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு எதிர்காலத்துல அதிகாரங்கள் எல்லாமே டெல்லியில மட்டும் குவியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மாநில அரசுகள் வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏஜென்சி மாதிரி மாறிடுவாங்களா? இத பத்தி நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க.
நம்ம அடுத்த ஆழமான அலசல்ல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறோம். ஒரு கணம் இப்படி கற்பனை செய்து பாருங்கள். நாடாளுமன்றம் ஒரு முக்கியமான சட்டத்தை போடுது. ஆனா ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் வெளிப்படையாக இல்ல இந்த சட்டத்தை என் மாநிலத்துல நான் அமல்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்ன நடக்கும்? இது உண்மையிலேயே ஒரு மிகச் சிறந்த கேள்வி. இதத்தான் பாத்தீங்கன்னா அரசியலமைப்போட ரகசிய இயன்ற அறை, அதாவது அந்த ஹிடன் இன்ஜின் ரூம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆமா, ஏன்னா நாம எப்பவுமே சட்டசபை உறவுகள் பத்தி தான் அதிகமா பேசுவோம். கண்டிப்பா. ஆனா அந்த சட்டங்களை யார் எப்படி செயல்படுத்துறாங்க அப்படிங்கிற நிர்வாக உறவுகள்ல தான், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ்ல தான் உண்மையான பாலிடிக்ஸ் நடக்குது. அதனாலதான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழ்ந்த அலசல் மிக மிக முக்கியமானது. உங்களுக்காக, குறிப்பா யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்காக இந்திய அரசியலமைப்போட பகுதி 11 அத்தியாயம் 2ல இருக்கிற நிர்வாக உறவுகளை பத்தி இன்னைக்கு முழுமையா அலச போறோம். ஆமா, இது ஆர்டிகிள் 256ல இருந்து 263 வரைக்கும் இருக்கு. இது சும்மா மனப்பாடம் பண்றதுக்கான ஒரு செஷன் கிடையாது. இந்த விதிகள் ஏன் உருவாக்கப்பட்டுச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க போறோம். சரி, இப்போ இந்தியா மாதிரி இவ்ளோ பெரிய நாட்டை நிர்வாகம் பண்றது சாதாரண விஷயம் இல்லையே. உண்மைதான். பிரிட்டிஷ் காலத்துல இருந்த அந்த ஒற்றையாட்சி முறையிலிருந்து நாம ஒரு அரை கூட்டாட்சி முறைக்கு, அதாவது குவாசி ஃபெடரல் முறைக்கு மாறணும். ஓகே, அப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் நடுவுல அதிகாரங்கள் எப்படி பிரிக்கப்படணும் அப்படிங்கறத வரையறுக்க தான் இந்த பகுதி சேர்க்கப்பட்டுச்சா? எக்ஸாக்ட்லி. 2 அரசுகளும் எப்படி ஒருங்கிணைந்து செயல்படணும்னு சொல்றதுதான் இந்த அத்தியாயத்தோட முக்கிய நோக்கம். ஆனா இப்போ தேர்வர்களுக்கு வர்ற பெரிய சவாலே இத்தனை ஆர்டிகிள்ஸ அதோட சட்ட வார்த்தைகளோட எப்படி வரிசையா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான். அதுக்கு ஒரு அருமையான ஷார்ட்கட் நம்ம சோர்ஸ்ல இருக்கு. ஆமா, ஒரு சூப்பரான நிமோனிக் கொடுத்திருக்காங்க. அது ஆர் கண்ட்ரீஸ் ஏபிஜே ப்ரவுட் வேர்ல்ட் சிட்டிசன். ரொம்ப கரெக்ட். இது கேட்கறதுக்கு சிம்பிளா இருக்கலாம், ஆனா இது ஒரு மாஸ்டர் கீ மாதிரி செயல்படும். அது எப்படி இந்த ஆர் கண்ட்ரீஸ் ஏபிஜே ப்ரவுட் வேர்ல்ட் சிட்டிசன் அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய கான்செப்டை கவர் பண்ணும்? அதாவது இதுல நீக்கப்பட்ட விதிகளை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த வாக்கியத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையோட முதல் ஆங்கில எழுத்தும் மீத இருக்கிற 9 விதிகளோட மைய கருத்தை கச்சிதமா குறிக்கும். ஓகே, நாம ஒவ்வொன்னா பேசும்போது அதை மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். முதல்ல இந்த நிர்வாக உறவு எப்படி வேலை செய்யுது? எனக்கு என்னமோ அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி தோணுது. மத்திய அரசு ஒரு ஹெட் ஆஃபீஸ் மாதிரியும் மாநில அரசுகள்லாம் பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரியும் செயல்படுதா? இருங்க, அங்கேயே உங்களை நான் தடுத்துறேன். நிறைய பேரு சில அரசியல்வாதிகள் கூட இப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. என்னது, அப்ப அது தப்பா? முற்றிலும் தப்பு. டாக்டர் B.R. அம்பேத்கர் அரசியலமைத்த நிர்ணய சபையிலேயே இதை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. மாநில அரசுகள் அப்படிங்கிறது மத்திய அரசோட ஏஜென்ட்களோ இல்ல கிளை அலுவலகங்களோ கிடையாது. ஓ, ஆனா மத்திய அரசுக்கு தானே அதிக பவர் இருக்கு. பவர் இருக்கலாம், அதுக்காக மாநிலங்கள் கிளை அலுவலகம் ஆயிடாது. உச்சநீதிமன்றம் பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த புகழ்பெற்ற SR பொம்மை வழக்குல இத ஆணித்தரமா சொல்லிருக்கு. அப்போ மாநிலங்களுக்கு அதிகாரம் எங்கிருந்து கிடைக்குது? அவங்களுக்கான அதிகாரம் நேரடியாக இந்திய அரசியலமைப்பிலிருந்து தான் கிடைக்குது. இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆஹா, ஜாயிண்ட் வெஞ்சர். அப்ப 2 தரப்புக்கும் தனித்தனி பவர் இருக்கு. ஆமா, ஆனா தேச பாதுகாப்பு மாதிரி சில குறிப்பிட்ட அவசர காலங்கள்ல மட்டும் மத்திய அரசுக்கு ஓவர்ரைடிங் பவர்ஸ் இருக்கு. இது ரொம்ப தெளிவான விளக்கம். சரி, இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்ல மாநிலத்தோட அடிப்படை கடமை என்ன? இதுதான் ஆர்டிகிள் 256. சரியா புடிச்சீங்க. நம்ம நிமோனிக் வாக்கியத்துல முதல் வார்த்தையான அவர் அப்படிங்கறதுல வர்ற ஓங்கிற எழுத்து ஆப்ளிகேஷன், அதாவது கடமைய குறிக்குது. எளிய தமிழ்ல சொல்லணும்னா நாடாளுமன்ற சட்டங்களுக்கு மாநிலங்கள் கீழ்ப்படியணும், அதானே? அதேதான். நாடாளுமன்றம் போடுற சட்டங்களை மாநிலங்கள் மதிக்கணும், அதை சரியா அமல்படுத்தணும். மத்திய அரசோட நிர்வாகத்துக்கு எந்த தடக்கமும் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஆரம்பத்துல கேட்ட அந்த கற்பனை கேள்விக்கு வரேன். ஒருவேளை மாநில அரசு நாங்க நாடாளுமன்ற சட்டத்தை மதிக்க மாட்டோம்னு சொன்னா என்ன ஆகும்? அங்கதான் அரசியலமைப்போட இரும்புக்கரம் வெளியே வரும். ஆர்டிகிள் 256 கடமையை ஒரு மாநிலம் மீறினா ஆர்டிகிள் 365 படி அந்த மாநிலத்துல அரசியலமைப்பை இயந்திரம் முறிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஓ மை காட், அப்போ பிரசிடென்ட் ரூல் கொண்டு வர முடியுமா? கண்டிப்பா. ஆர்டிகிள் 356 பயன்படுத்தி அந்த மாநில அரசியை கலைச்சிட்டு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வர முடியும். அழேங்கப்பா, அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வெறும் கோரிக்கை இல்ல, அது ஒரு கடுமையான நிபந்தனை. சரி, அடுத்து கண்ட்ரீஸ். இதுல வர்ற சி ஆர்டிகிள் 257க்கான கண்ட்ரோல், அதாவது கட்டுப்பாட்டை குறிக்குதா? ஆமா,
ஆர்டிகிள் 257 வந்து மத்திய அரசு செலுத்துற கட்டுப்பாட்டை பத்தி பேசுது. சாதாரண சட்டங்களுக்கு 256னா தேச பாதுகாப்புக்கு முக்கியமான விஷயங்கள்ல நேரடி அறிவுறுத்தல்களை வழங்குறது 257. முக்கியமான விஷயங்கள்னா இந்த ராணுவ சம்பந்தப்பட்டதா? உதாரணத்துக்கு ராணுவ தகவல் தொடர்புகளை பராமரிக்கிறது, இல்லனா தேசிய நெடுஞ்சாலைகள், ரயில்வே சொத்துக்களை பாதுகாக்கிறது. இதுலெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் மாநிலங்கள் விலகி நிக்க முடியாது. ஓகே, மத்திய அரசு சொல்றத செஞ்சுதான் ஆகணும். புரியுது. ஆப்ளிகேஷன் சி கண்ட்ரோல். ஆனா அடுத்து சோர்ஸ்ல ஆர்டிகிள் 257A நீக்கப்பட்டுடுச்சுன்னு இருக்கே, ஏன்? இது வந்து நம்ம வரலாற்றோட ஒரு இருண்ட பக்கத்தோட தொடர்புடையது. இந்த ஆர்டிகிள் 257A அரசியலமைப்பு எழுதும்போதே இருந்தது கிடையாது. இது 1976ல எமர்ஜென்சி அப்போ இந்திரா காந்தி அரசாங்கத்தால 42வது திருத்தச் சட்டம் மூலமா கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த சர்ச்சைக்குரிய திருத்தமா? இதுல அப்படி என்ன அபாயகரமான பவர் இருந்துச்சு? பாத்தீங்கன்னா, ஒரு மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தா அந்த மாநில அரசோட அனுமதியே இல்லாம மத்திய அரசு தன்னோட ஆயுதப் படைகளை, அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அங்க அனுப்ப முடியும். இது கூட்டாட்சிக்கு பெரிய ஆபத்தாச்சே. சட்டம் ஒழுங்குங்கிறது மாநில பட்டியல்ல தானே இருக்கு. எக்ஸாக்ட்லி. முதலமைச்சரை கேட்காமலேயே ராணுவத்தை இறக்கலாம் அப்படிங்கிறது மோசமான அதிகார குவிப்பு. அதனால எமர்ஜென்சி முடிஞ்சு மொரார்ஜி தேசாய் அரசு வந்ததும் 1978ல 44வது திருத்தச் சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த திருத்தம் மூலமா இதை ரிப்பீல் பண்ணிட்டாங்களா? ஆமா, கூட்டாட்சி சமநிலையை காப்பாத்த இது முழுமையா நீக்கிட்டாங்க. அதனாலதான் நம்ம நிமோனிக்ல இதுக்கு லெட்டர் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா 258க்கு போயிடலாம். அருமை. ஏன் நீக்கப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ அதிகார பகிர்வுக்கு வருவோம். அடுத்து ஏபிஜே. இது ரொம்ப சுவாரஸ்யமான பரஸ்பர அதிகார பகிர்வு, அதாவது மியூச்சுவல் டெலிகேஷன். ஆர்டிகிள் 258ம் 258Aவும் மிரர் ஆர்டிகிள்ஸ்னு சொல்லுவோம். மிரர் ஆர்டிகிள்ஸா? அப்போ ஏபிஜேல எழுத்து ஏ. ஆர்டிகிள் 258 ஆத்தரைஸ். கரெக்ட். மத்திய அரசு தன்னோட பவரை மாநில அரசுகளுக்கு ஆத்தரைஸ் பண்றது, அதாவது தன்னோட வேலைய மாநிலத்துக்கிட்ட கொடுக்கறது. இதுக்கு ஏதாவது பிராக்டிகல் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? நிறைய இருக்கு. இப்போ பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் வச்சுக்குவோம். இது மத்திய அரசோட வேலை. ஆனா டெல்லியில இருந்துட்டு தமிழ்நாட்டு கிராமத்துல வெரிஃபை பண்ண முடியாது. அதனால அத மாநில போலீஸ் கிட்ட ஆத்தரைஸ் பண்றாங்க. வாவ், இது சூப்பர். அப்போ ஏபிஜேல வர்ற பி ஆர்டிகிள் 258க்கான பவரா? மிகச்சரி. இது அப்படியே ரிவர்ஸ். மாநில அரசுகள் தங்களோட பணிகளை மத்திய அரசுக்கு ஒப்படைக்கும் அதிகாரம். ஒரு நிமிஷம், எனக்கு இங்கே ஒரு பெரிய டவுட். எந்த மாநிலமாவது தன்னிடம் இருக்கிற பவரை விட்டு கொடுக்க விரும்புமா? இது பிராக்டிகலா சாத்தியமா? ரொம்ப நுட்பமான கேள்வி. ஆனா உண்மையில இது பவரை விட்டு கொடுக்கறது இல்ல, தொழில்நுட்ப உதவிக்காக பணிகளை பகிர்வது. அதாவது எப்படி? இப்போ ஒரு பெரிய ரோடு ப்ராஜெக்ட் வருது. மாநிலத்துக்கிட்ட அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இல்லைன்னா அவங்க நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி கிட்ட அந்த வேலையை கொடுக்கலாம். இதான் 258A. செம்ம. 258 யூனியன் ஆத்தரைசிங் ஸ்டேட், 258A ஸ்டேட் கிவிங் பவர் டு யூனியன். சரி, அடுத்த ஆர்டிகிள் 259 என்ன சொல்லுது? அதுவும் இப்போ கிடையாது, ரிப்பீல் பண்ணிட்டாங்க. 1956ல 7வது திருத்தச் சட்டம் மூலமா நீக்கப்பட்டுடுச்சு. இதுக்கு என்ன காரணம்? சுதந்திரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பார்ட் A, B, C, Dன்னு மாநிலங்கள் இருந்துச்சு. பார்ட் பி மாநிலங்களோட ஆயுத படைகளை மத்திய அரசு நிர்வகிக்கிறத பத்தினதுதான் இந்த 259. மொழிவாரி மாநிலங்கள் வந்ததும் இது தேவையில்லாம போச்சு. புரியுது. கால மாற்றத்தால நீக்கப்பட்டுடுச்சு. அப்போ ஏபிஜேல கடைசி எழுத்து ஜே. ஆர்டிகிள் 260 எதை பத்தி பேசுது? ஜே ஃபார் ஜூரிஸ்டிக்ஷன். அதாவது இந்தியா எல்லைக்கு வெளியே இருக்கிற நிலப்பரப்புகள் மீதான மத்திய அரசோட அதிகார வரம்பு. இந்தியாவுக்கு வெளியேயும் நமக்கு பவர் இருக்கா? சர்வதேச ஒப்பந்தங்கள் மூலமா இது சாத்தியம். இப்போ ஒரு வெளிநாட்டு நிலப்பரப்பை நாம நிர்வகிக்கிறோம்னா அங்க எப்படி நிர்வாகம் நடக்கும்னு இது சொல்லுது. ஜேன்னா ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர் ஃபாரின் டெரிட்டரிஸ்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சூப்பர். அவர் கண்ட்ரீஸ் ஏபிஜே முடிஞ்சது. ஓ சி ஏ ஜே. அடுத்த ஃபைனல் செக்மெண்ட் ப்ரவுட் வேர்ல்ட் சிட்டிசன். ஆர்டிகிள் 261 குறிக்குது. பி ஃபார் பப்ளிக் ஆக்ட்ஸ், அதாவது பொதுச் சட்டங்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நீங்க தமிழ்நாட்டுல கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்றீங்க. வேலைக்காக கேரளா போறப்போ அந்த சர்டிபிகேட் இங்க செல்லாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது பெரிய கன்ஃபியூஷன் ஆயிடுமே. அதை தவிர்க்க தான் இந்த ஆர்டிகிள் 261ல ஃபுல் ஃபெய்த் அண்ட் கிரெடிட் அப்படிங்கிற பிரிவு இருக்கு. நாடு முழுக்க பொது சட்டங்கள், ஆவணங்களுக்கு முழு அங்கீகாரம் கொடுக்கப்படணும்னு இது சொல்லுது.
வாவ், நாட்டை ஒன்னா இணைக்கிற செம ஆர்டிகிள் இது. அடுத்து வேர்ல்ட்ல வர்ற W. இது ஆர்டிகிள் 262வா? வாட்டர். ஆமா, போட்டித் தேர்வுகள்ல அடிக்கடி வர்ற கொஸ்டின் இது. மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் சிக்கல்கள் பத்தி பேசுது. நதிநீர் பிரச்சனை எப்பவும் சென்சிட்டிவ் தான். ஆனா இதுக்கு ஏன் தனி ஆர்டிகிள்? ஸ்ட்ரைட்டா சுப்ரீம் கோர்ட் போலாமே. அங்கதான் ட்விஸ்ட். நதிநீருங்கிறது வெறும் சட்டம் இல்ல, அது விவசாயம், பொருளாதாரம்னு நிறைய டெக்னிக்கல் விஷயங்களை உள்ளடக்குனது. நீதிபதிகளுக்கு அணைக்கட்டு கொள்ளளவு பத்தி துல்லியமா தெரியாது இல்லையா? ஓ, அதனாலதான் இந்த வாட்டர் டிஸ்பியூட் ட்ரைபியூனல்ஸ்லாம் அமைக்கிறாங்களா? எக்ஸாக்ட்லி. இத சுப்ரீம் கோர்ட் அதிகார வரம்பிலிருந்து எடுத்து டெக்னிக்கல் வல்லுநர்கள் கொண்ட தீர்ப்பாயங்களுக்கு மாத்த நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் கொடுக்குது இந்த ஆர்டிகிள் 262. அப்போ W ஃபார் வாட்டர் ரொம்ப முக்கியம். இப்போ ஃபைனல் ஆர்டிகிள் 263 சிட்டிசன்ல வர C. சி ஃபார் கவுன்சில், அதாவது இன்டர் ஸ்டேட் கவுன்சில், மாநிலங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பு குழு. இது பிரச்சனைகளை முன்கூட்டியே பேசி தீர்க்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி செயல்படுதா? ஆமா, கோர்ட்டு படி ஏறுறதுக்கு முன்னாடியே பேசி தீர்க்க இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஆனா அரசியலமைப்பு 1950ல வந்தாலும் இந்த கவுன்சில் உடனே அமைக்கப்படல. அப்படியா? அப்புறம் எப்ப கொண்டு வந்தாங்க? 83ல வந்த சர்க்காரியா கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் 90ல விபி சிங் அரசாங்கம் தான் இதை முதன்முதலா அமைச்சாங்க. ஒரு விதிய அமல்படுத்த 40 வருஷம் ஆயிருக்கு. நிர்வாக உறவுகள் எவ்வளவு நுணுக்கமானதுன்னு இப்ப புரியுது. ஆமா, கடமையில ஆரம்பிச்சு அதிகார பகிர்வு வழியா வந்து கவுன்சில்ல முடியுது. இப்போ தேர்வர்களுக்காக ஒரு குயிக் ரிவிஷன் சம்மரி பாத்திரலாம். கண்டிப்பா. 256ல இருந்து ஆரம்பிப்போம். ஆர் கண்ட்ரீஸ் ஏபிஜே ப்ரவுட் வேர்ல்ட் சிட்டிசன். 256 ஆப்ளிகேஷன், அவர் மாநிலங்கள் கீழ்ப்படியணும். 257 கண்ட்ரோல், கண்ட்ரீஸ், முக்கிய விஷயங்கள்ல மத்திய அரசின் கட்டுப்பாடு. 257 ஆயுதப்படை தொடர்பானது 42வது திருத்தத்துல வந்து 44ல ரிப்பீல் ஆச்சு. கரெக்ட். அப்புறம் ஏபிஜே 258 ஆத்தரைஸ், யூனியன் மாநிலத்துக்கு பவர் கொடுக்கிறது. 258 பவர் பி, மாநிலம் யூனியனுக்கு பவர் கொடுக்கிறது. ரெண்டும் மிரர் ஆர்டிகல்ஸ். 259 ரிப்பீல்டு 7வது திருத்தத்துல போயிருச்சு. 260 ஜூரிஸ்டிக்ஷன் ஜே, வெளிநாட்டு நிலப்பரப்பு அதிகார வரம்பு. அடுத்து 261 பப்ளிக் ஆக்ட்ஸ், பி இன் ப்ரவுட், ஆவணங்களுக்கு முழு அங்கீகாரம். 262 வாட்டர், W இன் வேர்ல்ட், நதிநீர் சிக்கல்கள் தீர்ப்பாயம். அண்ட் ஃபைனலி 263 கவுன்சில், சி இன் சிட்டிசன், சர்க்காரியா கமிஷன் பரிந்துரை பண்ண இன்டர்ஸ்டேட் கவுன்சில். அவ்வளவுதான். வெறும் நம்பரை மனப்பாடம் பண்ணாம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா எப்பவும் மறக்காது. உண்மைதான். நீங்களும் இதை முழுமையா புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம்.